வணக்கம். முருகன், திருநெல்வேலி. மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள். மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினாலே அறியப்படும். விரியன் பாம்பு குட்டிகளை, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத இடத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். இயேசு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. இது பைபிளில் எழுதியிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அதாவது ஒரு மரம் நல்ல மரமாக கெட்ட மரமான்றதை அதில் வரக்கூடிய கனியை வச்சு அறிஞ்சிடலாம். அதில் சாப்பிடக்கூடிய ஃப்ரூட்டு, ஒரு கொய்யா மரம் இருக்குது அப்படின்னா அந்த கொய்யாக்காயை பறிக்கும்போது அது இனிப்பாக இருக்குது, அது சாப்பிட்றதுக்கு ஏதுவாக தான் இருக்குது அப்படின்னா த பெஸ்ட்டு ஃப்ரூட்டு. இல்லை அது ஒரே நோய்பட்டு ஒரு மாதிரி அழுகலாம் புழுவாக இருக்குது அப்படின்னா அது சாப்பிட்றதுக்கு தகுதி இல்லாத ஒரு மரம். அப்போ அந்த மரத்தை என்ன செய்யணும்னா வெட்டி தூர போடுறது தான் பெஸ்ட்டு வழி. மனுஷனும் அந்த மாதிரி தான் இருக்கானோ. தன்னுடைய இருதயமாகிய நிலம்னா தான் உள்ளத்தில் எப்படியாப்பட்ட எண்ணங்கள் கேரக்டர் இருக்கோ அந்த கேரக்டரை தான் அவன் வெளிப்படுத்துகிறான். அந்த குணங்களை தான் அவன் வெளிப்படுத்தி காணிக்கிறான். அந்த குணங்கள் சரியில்லைன்னா அவன் வாழ்க்கையும் சரியாக இருக்காது அப்படின்றார். நீங்கள் நல்ல குணங்கள் ஆளாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்றார். குணங்கள் சரியில்லைன்னா வாழ்க்கையும் சரியாக இருக்காது அப்படின்னு வேதம் சொல்லுது, நான் சொல்லலை. அதனால தான் நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல மனசிலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன், பொல்லாத சிந்தனை உள்ள மனுஷன் பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான் அப்படின்ற. உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கிறதும் கெட்டு போகிறதும் வேறு யார் கையிலையும் இல்லை. மாமனார் கையிலையோ மாமியார் கையிலையோ பொண்டாட்டி கையிலையோ வேறு யார் கையிலையும் இல்லை. உங்கள் வாழ்க்கை முன்னேறதுக்கு காரணம் நீங்கள் தான். முன்னேறாததுக்கு காரணமும் நீங்கள் தான். அது நீங்கள் ஏற்றுக்கிடாட்டிலும் இதுதான் உண்மை. அதனால் உங்கள் எண்ணங்கள்படியே உங்கள் வாழ்க்கை அமையுது. உங்கள் வாழ்க்கை சரியாக அமையலை அப்படின்னா வாழ்க்கையை சரிப்படுத்துறதுக்கு என்ன வழி உண்டோ அதை சரிப்படுத்துங்க. வாழ்க்கை சரியாக அமைஞ்சிருக்குன்னா இன்னும் சரியாக ஆகிறதுக்கு என்ன வழி உண்டோ அதை முயற்சி பண்ணுங்கள். கடவுளுடைய வார்த்தை அதை தான் சொல்லுது. அவரை நம்புங்க. வாழ்க்கை இன்னும் பல வெற்றிகளை குமியட்டும். சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக நீங்கள் ஒரு ஃப்ரூட் கனி தரக்கூடிய வாழ்க்கையாக வாழுங்க. ஓகே, காட் பிளஸ் யூ.